மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல்வர் ஆகுவார். சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு நல்ல திட்டத்தை தந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ஆட்சி இருக்குன்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வராங்க. உங்களுக்கு தெரியும் அவங்களெல்லாம் யாருன்னு சொல்லி. அது நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கலாம். என்ன அவங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு, யாருக்காக வராங்க. நீங்க மத்திய அரசே சில பேர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அதன் மூலம் இந்த ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கலான்னு பார்க்க மக்கள் தெளிவா இருக்காங்க. படிச்சவங்க நான் அப்படி சொல்லல, நீங்க எப்படி கேட்கணும் நான் அப்படி சொல்லுவேன். அதான் நிறைய பேர் இருக்காங்களே தம்பி, நீங்க நிறைய இருக்கு. நான் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரியலன்னா நான் தனியா வாங்கி சொல்லி தரேன். நம்ம இலங்கை தமிழர் பிரச்சனை பாத்தீங்கன்னா திமுக கடிதத்தோடு சரி அதுல ஒரு நாடகம் தான் போடுறாங்க. ஆனா மக்களின் பக்கம் நாங்க தான் இருக்கோம். அப்போ ஒரு எங்க போனாரு பிரச்சனை நடக்குது. நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசத நீங்களே பார்க்கும்போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசாரு. கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்த இருக்கக்கூடாது. என்ன தைரியத்தில் அந்த அகந்த வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாச்சு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராக இருக்கிறது அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர் அவருடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாக பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பரப்பல, அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பின்புலத்தில் அவங்க இருக்க தைரியத்தில் அந்த அகண்டையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியும்னா சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குறாங்க இவரு. அந்த வார்த்தையிலே அர்த்தம். ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரே பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தான் சொல்லணும் அந்த வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமருக்கு தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு தான் சொல்லணுமே தவிர அவங்களை அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியதோ இந்த சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னு மக்கள்